கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தருக்குள்ளாக உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட பரிசுத்த வேதாகமத்தினுடைய பகுதி வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 16வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 16வது வசனம். நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோடு யுத்தம் பண்ணுவேன் என்பதாக இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். மனம் திரும்புதல் ஒரு நாள் மனம் திரும்பினால் போதுமா? இல்லை. தொடர்ந்து மனம் திரும்புதல் என்பது இருக்குது. மனம் திரும்புதல் என்பது நடந்து முடிந்த ஒரு செயல் அல்ல. அது தொடர்ந்து நடைபெற வேண்டிய ஒரு செயல். தேவனை நெருங்க நெருங்க எந்த அளவிற்கு நாம் இன்னும் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை உணர முடியும். தெய்வீக வெளிச்சத்தில் நாம் ஆழமாக செல்லும்போதுதான் நம்மால் கவனிக்கப்படாமல் விடப்பட்ட தவறுகளையும் குறைகளையும் கண்டறிந்து சீர் செய்ய முடியும். இந்நாட்களில் ஆவிக்குரிய சபைகள் என்று அறியப்பட்ட சில சபைகளில் சென்று மனம் திரும்புதல் சம்பந்தமாக பிரசங்கித்தால் அது அவர்களுக்கு பிரியமாக இருப்பது இல்லை. ஏனென்றால் அவர்கள் தங்களை ஏற்கனவே மனம் திரும்பி விட்டவர்கள் என்று அறிந்துள்ளதால் அவ்வித பிரசங்கங்கள் இடமாறி பிரசங்கிக்கப்பட்டவை போல அவர்கள் எண்ணுகிறார்கள். அவர்களுடைய எதிர்பார்ப்பெல்லாம் ஆழமான காரியங்களை குறித்து பேச வேண்டும் என்பதுதான். ஆனால் மனம் திரும்புதலை குறித்து பிரசங்கம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு மட்டுமல்ல, அதன் பின்பும் நமக்கு தேவைப்படுகிறது. ஆதி திருச்சபை காலத்தில் ரட்சிக்கப்படாத மக்கள் நடுவில் பேதுரு, பவுல் மற்றும் அப்போஸ்தலர்கள் மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கித்தார்கள். ஆனால் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தை பார்க்கும்போது அங்கு யோவான் 7 சபைகளுக்கும் மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கிப்பதை பார்க்கின்றோம். ஏனென்றால் அவர்கள் மனம் திரும்பி வந்த போதிலும், ஆவிக்குரிய வாழ்க்கையின் பாதையில் நீண்ட பயணம் செய்த போதிலும், இன்னும் அவர்கள் மனம் திரும்ப தேவனுக்கு உகந்ததல்லாத சில காரியங்களை விட்டு விலகி வராமல் அங்கே சிக்கி கொண்டிருக்கிறது. பல நிலைகளில் அவர்கள் பரிசுத்தவர்களாக காணப்பட்ட போதிலும் வேறு சில நிலைகளில் அவர்கள் அசுத்தம் அகற்றாதவர்களாகவே தொடர்கின்றனர். எனவே நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவ ஆவியானவர் எச்சரிக்கிறார். பிரியமானவர்களே, மனம் திரும்புதல் என்பது என்றோ ஒரு நாள் நடந்து முடிந்து விடுகின்ற ஒரு அனுபவம் அல்ல. அது மரிக்கும் வரை தொடர்கின்ற ஒரு அனுபவம். அனுதினமும் நம்மை ஆராய்ந்து இன்னும் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு குணத்திலோ, செயலிலோ, இயல்பிலோ, பழக்கத்திலோ நாம் நின்று கொண்டிருந்தால் அங்கிருந்து நம்முடைய மனதை நாம் திருப்ப வேண்டும். அதுதான் உண்மை. இன்றைக்கு அதெல்லாம் அவசியம் இல்லை. இப்படிப்பட்ட பிரசங்கெல்லாம் இன்னைக்கு பிரசங்கிக்கிறதும் இல்லை. இன்னைக்கு சபைகள்ல மனம் திரும்புதலை குறித்து, சுத்திகரிப்பை குறித்து, பாவ மன்னிப்பை குறித்து, சாபத்தை குறித்து பேசுவது இன்னைக்கு கிடையவே கிடையாது. எல்லா சபைகளிலும் நீங்கள் ஆசீர்வாதமாயிருப்பீர்கள். இப்போ பரிசுத்த வேதாகமத்துல
ஆசீர்வதிக்கப்படுவது அது தேவனுக்கு பிரியமான காரியம்தான். நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும், ஆசீர்வாதத்துக்குரியவர்களாய் இருக்கிறோம் என்பதெல்லாம் கரெக்ட் தான். ஆனால் பாவம் என்பது ஒரே நாள்ல தீர்ப்பதல்ல. பாவம் செய்யாதவர் நமக்காக, முழு உலகத்துக்காக அத்தனை பேருடைய பாவத்தையும் ஒரே நேரம் சுமந்து கல்வாரி சிலுவையில தம்மையே ஒப்பு கொடுத்து அந்த சிலுவையில குறிப்பிட்ட சில மணி நேரங்கள் போராடி அந்த ஜெயத்தை வாங்கி தந்தவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நாம் நம்முடைய வாழ்க்கையில பல விஷயங்கள்ல தவறுகிறோம், தவறி இருக்கிறோம், தவறுகிறோம். இன்னும் கூட சொல்ல முடியாது, தவறலாம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒவ்வொரு நாளும் மனம் திரும்ப வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து அறிய வேண்டும். இது எப்படி இந்த அறிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது, தேவனோடு கூட நாம் எந்த அளவுக்கு நெருங்கி வருகிறோமோ அப்பதான் நமக்கு ஆகா இது பாவம், இது தவறு, நேற்றைக்கு அவரை பேசியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, திட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அந்த பொருளை எடுத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி நமக்கு உணர்த்தப்படும். வேத வெளிச்சத்துல வராதவர்கள் பாவ மன்னிப்பை பெறாதவர்கள். வேதத்தை உற்று பார்க்காதவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை உற்று பார்க்க முடியாது. வேதம் நம்மை முற்றிலுமாக மாற்றக்கூடியவை, பகுத்தறியக்கூடியவை. அதைத்தான் வேதம் சொல்லுது. நாம் தேவனுடையவர்களாய் இருக்க வேண்டும், தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும், தேவ சித்தத்தை நிறைவேற்றவர்களாய் இருக்க வேண்டும். அது தேவன் விரும்புகிறார். மனிதனுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த உலகத்துல இப்ப பூமியில இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு மனிதனோட கிடையாது, பாக்கி கிடையாது, எல்லாருடைய வாழ்க்கையிலும் பாவ மன்னிப்பு அப்படிங்கிறது ஒண்ணு அனுதினமும் நடக்க வேண்டியது அவசியமா இருக்கு. அதனால பிரியமானவர்களே, இந்த பாவத்தை வெளியேற்றுவதற்கு தேவன் நமக்கு பரிசுத்த வேதாகமத்தை கையில தந்திருக்கிறார். இதுல எழுதி கொடுக்கப்பட்ட எல்லா வார்த்தைகளையும் நம்ம ஆழமாக அதை நேசிக்கணும், வாசிக்கணும், சிந்திக்கணும், அதன் பின்பாக செயல்படணும். இதை விட்டுவிடக்கூடாது. அனுதினமும் இதை சார்ந்து நிற்கும் போதுதான் நம்முடைய பாவம் எந்த அளவுக்கு குறைந்திருக்கிறது, இன்னும் என்னென்ன பாவங்கள் உண்டு என்பதை நாம் அதை கண்டுபிடிக்க முடியும். கண்டுபிடித்த பின்பு அதை விட்டு அந்த பாவத்தை விட்டுவிட முடியும். அப்போ இந்த வேதம் எனக்கு ஒரு பூத கண்ணாடி, இந்த வேதம் எனக்கு ஒரு வெளிச்சம், இந்த வேதம் என்னுடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்துகிறது, இந்த வேதம் என்னை தேவனோடு இணைக்கிறது. இந்த வேதத்தின் மகத்துவங்கள் அறியும்படியாக கர்த்தரின் கண்களை திறக்கிறார். என் இதயத்தை சுத்திகரிப்பதற்கு, என் மனதை சுத்திகரிப்பதற்கு, என் சிந்தனைகள் எண்ணங்களை பகுத்தறிவதற்கு, என் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் பரிசுத்தமாக்குவதற்கு, பாவம் என்கிற ஒன்று என்னிடத்தில் இல்லாதபடி என்னை காத்துக்கொள்வதற்கு, அதிலிருந்து வெளியே வருவதற்கும், வெளியே வந்த பின் தொடர்ந்து பயணிக்கும் போது பாவங்கள் என்னை நெருங்காதபடிக்கும் உதறி தள்ளிவிடும்படியாக கொடுக்கப்பட்ட இந்த பரிசுத்த வேதாகம். அநேகருடைய வாழ்க்கையில நான் மனம் திரும்பிட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் அபிஷேகம் பெற்றேன், நான் விசுவாசி ஆயிட்டேன், நான் பெரிய ஊழியக்காரன் ஆயிட்டேன், நான் 30 வருஷம் 40 வருஷம் ஊழியக்காரன் ஆயிட்டேன், இதெல்லாம் செல்லாது. அனுதினமும் ரட்சிப்பு இருக்குது. அனுதினமும் பாவம் நெருங்காதபடி நம்மை பாதுகாக்க முடியாத பரிசுத்த வேதாகம் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நம்மை ஆராய்ந்து அறிய வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏன்னா உள்ளத்தையும் உள்ளந்திரியங்களையும் உயிர்ந்து பார்க்கிற தேவன் அவிதமாக நம்மை அனுதினம் கண்ணோக்கி கொண்டிருக்கிறார் என்பது சிந்தையோடு கூட பரிசுத்த வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு, அந்த ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு நாளும் நம்மை அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டியதும், நம்மை சரி செய்ய வேண்டியதும் மிகவும் அவசியமா இருக்குது. அன்பார்ந்தவர்களே,
இன்னைக்கு பாவத்தை குறித்து பேசும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஏன்டா அத உள்வாங்கறதுக்கு முடியாது. எல்லாரும் பாவிகள் தான். பாவம் செய்யாத மனிதன் ஒருவனும் இல்லை. அதனால இந்த ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்ல முடியும். நாம எல்லாரும் நம்ம எல்லாரிடத்திலும் இன்னும் பாவங்கள் உண்டென்பதை நாம் அறியும்படியாக ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். இன்னும் பூமியில கர்த்தர் நம்மள வச்சிருக்கிறாரே, நம்முடைய பரிசுத்தத்தின்படி அல்ல, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும்படியாக, நம்மை இன்னும் பரிசுத்தப்படுத்தும்படியாக, இன்னும் பரிசுத்தத்தை பூரணப்படுத்தும்படியாக, பூரணத்தை நோக்கி நாம் போய்க்கிட்டு இருக்கிறோம். பாவத்தை அனுதினமும் தள்ளி உதறிட்டு போயிட்டே இருக்கிறோம். அதனால தான் கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாரு. எப்போ என்னிடத்துல பரிசுத்தம் உண்டாயிற்றோ, எப்போ என்னிடத்துல பூரணம் உண்டாயிற்றோ, அப்போ தேவன் நிச்சயமா இந்த உலகத்திலிருந்து என்னை எடுத்துக்கொள்வார். இது நிச்சயம். இன்னும் நம்ம எல்லா இடத்திலும் பாவம் உண்டு என்பதனால, அதை சரி செய்யவும், அதை சீர்படுத்தவும், அதை வெளியேற்றவும், நம்மை பரிசுத்தப்படுத்தவும், பரிசுத்த பிள்ளையாய் மாற்றவும், அவருக்கு முன்பாக நிற்க தகுதி உள்ளவர்களாய் காணப்படும்படியாக கர்த்தர் இன்னும் நம்மை உயிரோடு வைத்திருக்கிறார். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். இந்த வார்த்தை நம் யாவருக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதனால மனம் திரும்பு, நீ மனம் திரும்பு. இல்லாவிட்டால் நான் வந்து சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் நான் யுத்தம் பண்ணுவேன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். பிரியமானவர்களே, உன் உபதேசம் சிறந்தது என்பதை பிறர் அறிய வேண்டுமானால் நன்றாக கவனிக்கணும். உன் உபதேசம் சிறந்தது என்பதை பிறர் அறிய வேண்டுமானால் உன் வாழ்க்கை சிறந்தது என்பதை பிறர் அறிய செய். உன் வாழ்க்கை சிறந்தது என்பதை பிறர் அறிய செய். இதுதான் வாழ்க்கை. இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. அதனால இந்த நல்ல வார்த்தைக்காக நம்ம ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். நாம் இன்னும் பரிசுத்தமாகுவோம். இன்னும் தொடர்ந்து பயணிப்போம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அடியானையும் இந்த பூமியில காத்து நம்மை வழி நடத்துவாராக. God bless you.